மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதில் உங்களோட கிரியேட்டிவ் பிரெயின் வந்துட்டு யூ வில் லேர்ன் அ லாட் அது மூலிமா. இப்போ ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு சன்செட் ஆகும். ஸோ அது வரைக்கும் சன் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது பிளாக் அவுட் விண்டோஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனப்போ எதுக்கு பிளாக் அவுட் கர்டைன்லாம் போட்டிருக்காங்க இங்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு புரியல. நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி மீட் பண்ணவங்க நாங்கள் எல்லாரும் ஈவினிங் ஆனால் நாங்கள் எல்லாரும் கேதர் ஆகணும்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் கேதர் ஆகி நாங்கள் வாக்கிங் போயிட்டே இருக்கோம். டைம் போனதே தெரில. ஏன்னா பிகாஸ் சன் உங்களுக்கு வெளியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது இல்லை. திடீர்னு பார்த்தா மணி 2 ஆயிடுச்சு காலையில். இன்னும் சன் இருக்கு, இன்னும் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் 3 மணிக்கு தான் சன்செட் ஆச்சு. அது அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் சன்செட் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு 4 மணிக்கு தான் போய் தூங்கினோம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்போ ஹைக்கிங் எனக்கு பிடிக்கும். பெரு போயிருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைக்கிங் பண்ணும்போது 3 days உங்களுக்கு மச்சு பிச்சு ஹைக்கிங் பண்ணுறது 3 days இருக்கும். அது டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சம் பீப்புள் வந்துட்டு சும்மா பஸ் எடுத்து டேரெக்டாக வந்துட்டு 1.5 days நீங்கள் போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும்.